வந்துள்ள பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். கடந்த வருடம் நீட் தேர்வில் திவ்யேஷ் அவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்கி தர்றதா கூறி ஃபிர்தௌஸ் சலாவுதீன் என்றவங்க 23 லட்சம் மோசடி செஞ்சுருக்காங்க. அந்த மோசடி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் அவங்களோட தாயார் வேலை செய்வதாகவும், அதனால் அமைச்சர் தனக்கு மிகுந்த நெருக்கமாக உள்ளதாகவும் கூறி ஒரு மாணவனுடைய படிப்பை கெடுக்கும் வகையிலும் மிகப்பெரிய ஒரு மோசடி, அதுவும் காசோலை மற்றும் ப்ராமிசரி நோட்டு கொடுத்து அமைச்சருடைய பெயரை கூறி மோசடி செய்திருக்காங்க. சமீப காலமாக மாண்புமிகு அமைச்சர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் நிலையில் இந்த புகார் அமைச்சருக்கு தெரிந்து நடந்திருக்கிறதா அல்லது இந்த பெண் ஃபிர்தௌஸ் சலாவுதீன் என்பவங்க எஸ்என்ஆர்எஃப் என்ற டியூட்டி பை ஷாப் கோயம்புத்தூரில் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க தெரியாமல் மோசடி பண்ணியிருக்காங்களே உறுதி செய்யணும். மாண்புமிகு மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள்ட்ட புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதை ஒவ்வொரு புகார்களையும் நிச்சயமாக இதை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த மாணவர்களுடைய படிப்பிற்கு என்று மோசடி செய்யும் மிகப்பெரிய கும்பல்கள் அடையாளம் காணப்பட்டு வருங்காலத்தில் மாணவர்கள் தற்கொலை செய்யாமல் படித்து அவர்களுடைய பெற்றோரும் பாதிக்காமல் இருக்க வழிவகை செய்யும். உடனடியாக கண்ணியமிகு காவல்துறை தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா இங்கே பாருங்க, நான் ஒரு நிமிஷம் மட்டும் இங்கே பாருங்க, அப்புறம் நீங்கள் இது பண்ணிங்க.